ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாள். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா 2029ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராகி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு போட்டி ஒன்றை கொடுப்பார் என்று அரசியல் அரங்கில் ஆரூடங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது பற்றியும் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தலைமையிலான ஒரு குழு கொழும்பு ஐநா சபை அலுவலகத்துக்கு போய் அரசுக்கு எதிராக ஒப்பாரி வைத்திருப்பது பற்றியும் இன்றைய வீடியோவில் விரிவாக பேசுவோம். இப்போது 150 ரூபாவுக்கு விம் லிக்விட் 200 மில்லிலிட்டர். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, முதலில் ஜனநாயக காண்டம் GL பீரிஸ் ஐநா சபை அலுவலகம் போன படலம் குறித்து பார்ப்போம். 90களில் இருந்து GL பீரிஸை பார்த்த தலைமுறைகளுக்கு அவர் எப்படியான நபர் என்று ஒரு மனப்பதிவு இருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள் வாசிப்பது என்று ஆரம்பித்த பிறகு GL பீரிஸ் தெரிவித்த செய்திதான் நம்முடைய வீடுகளை முதலாக வந்து அடையக்கூடிய செய்தியாக இருக்கும். அது ஒரு காலம். அந்த செய்தி வரி எப்படி இருக்கும்? இலங்கை இறையாண்மை உள்ள நாடு என்றும் இலங்கை விவகாரத்தில் மேற்கத்தேய சக்திகளுக்கோ ஐநா சபைக்கோ தலையிட முடியாது என்றும் நீதி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டை அந்நிய சக்திகளுக்கு காட்டிக் கொடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று இப்படித்தான் 1994ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை GL பீரிஸ் வானொலி முழுக்க நிறைந்திருந்தார். அந்த காலத்தில் மாணவர்கள் செய்தி கேட்டு நாடு மற்றும் உலக விவகாரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கண்டிப்பாக உத்தரவு கூட போடுவார்கள். தனியார் வானொலிகள் எல்லாம் பெரிதாக கோலோச்சாத ஒரு காலம்தான் அந்த காலம். இலங்கை வானொலியும் ரூபவாகினியும் IT எனும் சொல்வதுதான் வேத வாக்காக இருந்தது. ஆக GL பீரிஸின் தத்துவங்களை எல்லாம் ஒரு தேசிய கீதம் மாதிரி அன்றைய சிறார்கள் பாடம் செய்திருந்தார்கள். அதை அப்படியே போய் பாடசாலைகளில் கலா மன்றங்களில் வானொலி செய்தி வாசிப்பு என்ற பெயரில் ஒப்புவித்தவர்கள் பலர். 1994ஆம் ஆண்டுகளில் சந்திரிகா அரசை தாங்கிய முக்கிய 4 தூண்கள் இருந்தன. அதில் முதலாமவர் மங்கள சமரவீர, அடுத்தது வெளிநாட்டு அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர், அடுத்து SB திசாநாயக்க, GL பீரிஸ். மஹிந்த ராஜபக்ச எல்லாம் டாப் 5 லிஸ்டிலேயே இல்லை என்று சொல்லலாம். GL பீரிஸ் சந்திரிகா அரசில் இருந்த போதும் சரி, அதன் பிறகு மஹிந்த அரசில் இருந்த போதிலும் சரி, அவர் ஐநா சபைக்கு எதிரான கருத்துக்களை கூறும் ஒருவராக, யுத்த குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் ஒருவராக, மேற்கத்திய அரசுகளை எதிர்க்கும் ஒருவராகத்தான் இருந்தார். உண்மையில் இதுதான் GL பீரிஸின் உத்தியோகபூர்வ கொள்கையா அல்லது அவர் அரச தலைமைகளினுடைய கட்டளைகளை அப்படியே உமிழும் உத்தியோகபூர்வ பச்சை கிளியாக இருந்தாரா என்று தெரியவில்லை. இதை ஏன் சொல்கிறோம் என்றால் 1994 2001க்கு இடைப்பட்ட காலத்தில் சந்திரிகா அரசுக்கு எல்லாமாக இருந்த GL பீரிஸ் 2001ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவினார். பிரதமர் ரணிலின் 2001 2004 கால ஆட்சியிலும் பலம் மிகு அமைச்சு பொறுப்புகளை வகித்தார். அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சி அரசு தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்கா என்றும் நோர்வே என்றும் புனித யாத்திரை சென்று கொண்டிருந்ததால் GL அந்த ஆட்சியின் தாளத்துக்கு ஏற்றவாறு அமைதியாக நடனமாடினார். வழக்கம் போல இறையாண்மை சீட்டுக்களை வெளியே எடுத்து விடவில்லை. ஆனால் அவர் மீண்டும் யுத்தத்துக்கு ஆதரவு அளித்து மஹிந்தவின் கைகளை பலப்படுத்துகிறேன் என்று கட்சி தாவிய பிறகு சந்திரிகா காலத்தில் இருந்ததை விடவும் பலமாக சுழன்றார். இப்படிப்பட்ட GL பீரிஸ் நேற்று ஐநா சபை வாசஸ்தலத்துக்கு சென்று கோல் மூட்டியிருக்கிறார். அங்கே போய் அரசு நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிக்கப் போவதாகவும், இது சர்வாதிகார முயற்சி என்றும், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வன்முறைகள் ஏற்பட்டதாகவும், இப்படியெல்லாம் ஒரு நாடு இருக்குமா என்றும் கேட்டிருக்கிறார். GLக்கு இன்று முதுமை சூழ்ந்துவிட்டது. GL முன்னால் செல்ல அவருடைய உதவியாளர் தயாசிரி ஜெயசேகர பின்னால் ஃபைல் கட்டுகளுடன் ஓடிய இளமை பொங்கக்கூடிய மகத்தான நாட்கள் கரைந்து போய்விட்டன. GL ஐநா சபை வாசஸ்தலத்துக்கு போனது இந்த ஆண்டின் மிக முக்கிய நகைச்சுவைகளில் ஒன்றாகி போயிருக்கிறது. உண்மையில் அவர் ஆடை அணிந்து கொண்டுதான் போனாரா அல்லது அவரது ஞாபக மறதி அவரை போக வைத்ததா என்று தெரியவில்லை. 25% 50% வித்தியாசம் தெரியாதவர் என்றும், பொரல்ல சந்தியில் அவரை இறக்கிவிட்டால் அவரால் தானாக வீடு போய் சேர தெரியாது என்றும் 2024ஆம் ஆண்டுகளில் சாவர சம்பத்தான் நக்கல் செய்யப்பட்டார் GL பீரிஸ். ஆனால் இன்று வேறு போக்கிடமில்லாமல் சாமர சம்பத் GLுடன் சேர்ந்திருக்கிறார். ஆனால் 2024ஆம் ஆண்டிலேயே பொரல்ல சந்தியில் இறக்கிவிட்டார், வீடு போய் சேரத் தெரியாது என்று சாமர சம்பத்தால் புகழாரம் சூட்டப்பட்ட GL பீரிஸுக்கு
இன்று அறவே தெரிய போவதில்லை. பகலிலே பசுமாடு தெரியாதவனுக்கு இரவிலே எருமை மாடு தெரியுமா என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஜிஎல் பீரிஸ் ஐநா சபை வாசஸ்தலம் ஏறியதை இவ்வளவு நீட்டி முழக்க வேண்டி இருக்கிறது ஏனென்றால் ஜிஎல் செய்து வைத்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிப்பட்டவை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு யுத்தம் சம்பந்தமாக, அதை நடத்திய விதம் சம்பந்தமாக, இறுதி யுத்தத்தில் நடந்தவைகள் சம்பந்தமாக பெரும் சர்ச்சைகள் எழுந்திருந்தன. இலங்கையில் நடந்ததாக சொல்லப்பட்ட யுத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றது ஐநா சபை. 2012 மார்ச் 22ஆம் தேதி மஹிந்த அரசின் வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஜிஎல் பீரிஸ் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு என்றும் இலங்கை விவகாரத்தில் தலையிட எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்றும் ஐநா சபைக்கு மிக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதே கருத்தையே அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐநா சபைக்கு இதே கருத்துக்களை சுமந்து சென்றார். இப்படித்தான் ஜிஎல் பீரிஸ் இருந்தார். ஜிஎல் பீரிஸ் எந்த ஒரு சர்வதேச விசாரணையும் தேவையில்லை என்று வெளிவிவகார அமைச்சராக ஐநா சபைக்கு எதிராக காத்திரமாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போது ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நிகழ்ந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக 7 நாள் பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்தார். அப்போது இனவாத சக்திகள் எல்லாம் நவநீதம் பிள்ளைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தன. சிங்கள மன்னன் விஜயன் குவேனியை திருமணம் செய்தது போல தானும் நவநீதம் பிள்ளையை திருமணம் செய்ய தயாராக இருப்பதாக பகிரங்கமாக குறிப்பிட்டு சர்வதேச சமூகத்துக்கே அதிர்ச்சி ஊட்டினார் மெர்வின் சில்வா. அவரின் இந்த அபத்தமான கருத்துக்கு ஐநா சபையும் சர்வதேச அமைப்புகளும் பலத்த கண்டனங்களை தெரிவித்தன. ஆனால் மெர்வினுக்கு எதிராக ஒரு வாக்கியத்தை ஏனும் அப்போதைய அரசு பேசவில்லை. இன்று ஐநா சபை வாசலில் போய் நிற்கும் ஜனநாயக கனவான் ஜிஎல் பீரிஸ் அன்று ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இதே போலத்தான் விமல் வீரவன்சவுக்கும் ஐநா சபைக்கும் இடையில் ஏற்பட்ட உரசல்களும் அமைந்திருந்தன. வீரவன்ச ஒருமுறை இலங்கை தொடர்பான யுத்த குற்றங்களை விசாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டதுக்கு எதிராக கொழும்பில் இருக்கும் ஐநா வளாகத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துவிட்டு பத்திரமாக லெமன் பஃப் பிஸ்கட் சாப்பிட்டு உயிர் தப்பியவர். இதே வீரவன்ச 2016ஆம் ஆண்டு ஐநா சபையின் முக்கிய பிரமுகர் ஒருவர் நாட்டுக்கு வந்தபோது ஆர்ப்பாட்டம் செய்ய போக அது பெரும் கலைபரமானது. இது தொடர்பான வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையை எந்தவித பகுத்தறிவுமின்றி எதிர்க்கக்கூடிய வீரவன்ச போன்றோரை அரவணைத்துக் கொண்டுதான் பொதுஜன பெரமுனவை நிறுவினார் ஜிஎல் பீரிஸ். பொதுஜன பெரமுன என்பது பசில் ராஜபக்சவின் எண்ணக்கரு என்று சொல்லப்பட்டாலும் கட்சியின் தவிசாளர், அதாவது தலைவர் பொறுப்பில் இருந்தார் ஜிஎல் பீரிஸ். இதே ஜிஎல் பீரிஸின் ஆசீர்வாதத்துடன் தான் அன்று ஐநாவை எதிர்த்த வீரவன்சவும் பயணத்தை தொடர்ந்தார். அன்று வீரவன்சவினுடைய பிரேக் இல்லாத வாய் ஐநா சபையை தூற்றியது, நவநீதம் பிள்ளையை தூற்றியது. ஆனால் அப்போதெல்லாம் பின்னால் மேடையில் உட்கார்ந்து கொண்டு அவற்றுக்கு மௌன அங்கீகாரம் வழங்கி நின்றவர் பீரிஸ். இன்று வீரவன்ச வெளியே வருவதில்லை. காய்கறி பாத்தியை சுற்றி வேலி போட்ட மாதிரி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சுற்றி வழக்குகளினுடைய வலையமைப்பு ஒன்று படர்ந்து இருக்கிறது. மனைவிக்கு 2 ஆண்டுகள் சிறைவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தம்பி சரத் வீரவன்ச 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அன்று நவநீதம் பிள்ளையை கண்டால் கல்யாணம் செய்ய வேண்டும் போல இருக்கிறது என்று சொன்ன மெர்வின் சில்வா தினமும் நீதிமன்றம் ஏறி கொண்டிருக்கிறார். அரச காணி ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படித்தான் இறையாண்மை என்ற பெயரில், பௌத்தம் என்ற பெயரில், இனப்பற்று என்ற பெயரில் ஒரு தசாப்தத்துக்கு முன்பு இந்த நாட்டை நடத்தியவர்களின் இன்றைய நிலைமை. இவர்கள் எல்லாம் இன்று மொத்தமாக செல்வாக்கு இழந்திருக்கிறார்கள். இந்த அடாவடி அரசியல் பேர்வழிகளுடன் மெத்தப்படித்த ஜிஎல் பீரிஸும் வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் வீசப்பட்டிருக்கிறார். ஜிஎலுடன் அசாத் சாலி இருப்பதை காண முடிந்தது. வேறு என்ன சொல்வது? அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரித்தால் இப்போது வேகம் எடுத்திருக்கும் வழக்குகள் இடையில் தோய்வடையாமல் அப்படியே தொடரும் என்ற ஒரு அபிப்பிராயம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் யாரை பாதுகாக்க இப்படியெல்லாம் ஆடுகிறார்கள் என்று நமக்கு விளங்காமல் இல்லை. நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அரசு நீடிக்கப் போவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்துக்குத்தான் செல்ல வேண்டும். அப்படி சென்று பாராளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்தமாக 3/2 பெரும்பான்மையை மட்டும் பயன்படுத்தி இந்த திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்றும் சர்வஜன வாக்கெடுப்பையும் நடத்த நீதிமன்றம் ஆணையிட வேண்டும் என்றும்
உத்தரவிட வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தால் ஏதாவது விமோசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி அல்லாமல் ஐநா சபை போனாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை, அண்டார்டிகா கண்டம் போனாலும் கூட ஒரு பிரயோசனமும் இல்லை. சரி, அடுத்ததாக சஜித் பிரேமதாசவை படிப்படியாக ஓரம் கட்டக்கூடிய முயற்சி ஒன்று கட்சிக்குள் நடைபெறுவதாகவும் 2 தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்ட சஜித் பிரேமதாச 2029 தோல்வி கண்டால் அது கட்சிக்குள் மேலும் பாரியதொரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு பரவலான அபிப்பிராயம் நிலவுவதாகவும் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு கோலங்களுடன் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் தாய் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்று சேர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல உறுப்பினர்கள் அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றனர். ஹர்ஷடி சில்வா போன்ற ஒருவரால் தான் 2029 அனுரவுக்கு ஒரு போட்டியை கொடுக்க முடியும் என்று ஒரு அபிப்பிராயம் சமூக ஊடகங்களிலும் உருவாகி இருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் சஜித் என்ன செய்வார்? அப்படியே நந்தி மாதிரி குறுக்கே இருப்பாரா அல்லது விலகி நிற்பாரா என்பதுதான் ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. திடீரென்று தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் கிளம்பி வந்து தாம் கூட்டணி அமைக்கப் போவதாக சொல்லியிருப்பதை பார்க்கும்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத வெடிப்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரித்த இவர்கள் அன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் எந்த இடத்திலும் தம் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சஜித் பிரேமதாச தலைமையில் அணிதிரளப் போவதாக சொல்லவே இல்லை. மொத்தத்தில் எல்லோருக்கும் அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. சிலருக்கு பதவியின்றி இருப்பது மீனை தூக்கி தரையில் விட்டதை போன்ற ஒரு நிலைமை. ஆனால் உருப்படியான தலைமையின்றி அல்லலாடுகிறார்கள் அனைவருமே. உண்மையில் தேர்தலுக்கு இன்னமும் 3 வருடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஜனாதிபதி ரியாலிட்டி ஷோவை எதிர்க்கட்சிகள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றன. அவர்கள் கால எந்திரத்தில் ஏறி 2029க்கு இப்போதோ சென்று விட்டார்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்.